இப்போ இந்த சம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னா a amount of p was put at a certain rate of interest for 4 years. If it had been put at a 6% higher rate of for same period, the interest is fetched as 600 more, then what is the principal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி சம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஓகே, ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுவும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுறான். எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு போடுறான். 4 வருஷத்துக்கு போடுறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதே பிரின்சிபலை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆறில் இருந்து, அதாவது நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 6% கொடுத்துருக்கான்ல, நம்ம அதை என்னன்னு தெரியாது 6 அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 6% என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி அதே 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா போடுறான். அதே 4 வருஷத்துக்கு போடுறான். ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்ல, அந்த வேல்யூக்கும் இதை வேல்யூ, அதாவது 6% அதிகமாக வச்சு போட்டிருக்கான்ல, அதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்ல, அந்த வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 600 மோர் அது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போனா இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்கேன். வாட் இஸ் திஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, இந்த சம் ஈஸியான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்செப்ட் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் 2 வழியில் சால்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட். 2 வழியிலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சரியா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. PNR டிவைடட் பை 100. இங்கே 2 சினாரியோ இருக்குது. என்ன சினாரியோ அப்படின்னா பிரின்சிபல் R அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 4 இயர்ஸ். ஓகே, அடுத்தது இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆரை விட, அதாவது இங்கே எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அதை விட ஒரு 6% என்ன பண்ணுறான் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுறான் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷத்துக்கு போடுறான்? 4 வருஷத்துக்கு போடுறான். இந்த 2 சினாரியோ இருக்குது. ஓகேவா? இந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா என்னது? 600 அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 600 அப்படின்னு வந்திருக்கு. இதில் போட்டதோடையும் இதில் போட்டதோட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 600ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எப்பவுமே இந்த வேல்யூ பெரிய வேல்யூ இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கிறேன். பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா R + 6%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 4 இயர்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் என்ன வந்திருக்கும்? பிரின்சிபல் தெரியாது. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா வெறும் R இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 4 இயர்ஸ் டிவைடட் பை 100. இந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இங்கே 600. ஓகேவா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன். இந்த மேக்ஸில் ஜிமிக்ஸ் இருக்குல்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிற மல்டிப்ளை பண்ண அந்த கதெல்லாம் இருக்குல்ல, அதை நான் பண்ணுறேன். அப்போ இந்த Pயும் இந்த 4ம் 2க்கும் என்னது? காமன். அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னா 4PR. ஓகே, 4PR ப்ளஸ் என்ன வந்திருக்கும்? 24 6 × 4 என்னது? 24 இன்ட்டு என்னது? P. ஓகேவா? டிவைடட் பை 100 மைனஸ் 4PR டிவைடட் பை என்னது? 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 600. ஓகேவா? ஸோ இங்கே காமன் ரெண்டுலேயுமே இருந்தது, டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? 4PR ஓகே ப்ளஸ் 24P மைனஸ் 4PR டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 600. எவ்வளோ வந்து 600 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது 24P இஸ் ஈக்குவல் டு, அதாவது 24 பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குன்னா 60,000. நான் அதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 2,500 ருபீஸ் கிடச்சிருக்கும். 2,500 ருபீஸ் கிடச்சிருக்கும். ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னா 2,500 ருபீஸ். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஃபார்முலா அப்படி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதானது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா? இதை நான் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது? ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சூப்பராக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா எப்போவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 6% கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா 100 ரூபாய்க்கு 6 ரூபா வட்டி. எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. பெர் ஆனம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போது இவன் 1 வருஷத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா 6% இன்க்ரீஸ் பண்ணுறான். 1 வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் பண்ணுறான். ஓகே, மொத்தம் எத்தனை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறான்? 4 வருஷம். 1 வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறான்? 6%.
எத்தனை வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க 4 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் பண்ணுறான் இன்ட்டு எத்தனை 4 வருஷம் அப்படி போட்டதுனால தான் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 600 டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு 600 டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 100க்கு அந்த 100% அப்படிங்கிறது எவ்வளோ 100% அப்படிங்கிறது எனக்கு பிரின்சிபல். எங்கெல்லாம் பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லிட்டானோ அங்கெல்லாம் என்னென்னா 100% என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, எங்கெல்லாம் பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லிட்டானோ அங்கெல்லாம் என்னது 100% கண்டுபிடிக்கணும் அர்த்தம். ஓகேவா? அப்போது 24 அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம இப்படிலாம் கூட போக வேண்டாம், இப்படியே கேன்சல் பண்ணலாம். இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 100 டைம்ஸ் போகும். இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 25 டைம்ஸ் போகும். ஸோ 25 × 100 2500. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஷார்ட்கட். ஓகே, நான் இதை மல்டிப்ளை பண்ணல, 24 போட்டு நான் பண்ணல, அப்படியே சால்வ் பண்ணுறேன். 6 × 4 வந்து 600 அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்க்குறேன். எவ்வளோ 2500 rupees. இதுதான் வந்து என்னது பிரின்சிபல். இதுதான் என்னது பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இந்த ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டானா எத்தனை இயரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 100% என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம், ரொம்ப அழகாக ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, சரியா? ஓகே, தேங்க்யூ.